ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் காளான் பிரியாணி குக்கரில் தான், ஆனால் விசில் இல்லாமல் தம் போட்டு செஞ்சுருந்தேன். எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய், நான் வந்து இன்றைக்கி இந்த பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, எண்ணெய் காஞ்சதும் அதை சேர்த்துட்டேன். 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தது, வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் ஃபுல்லாக போட்டோன்னா. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவே புதினா போடலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். என்கிட்ட புதினா கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால் இருந்ததை வச்சு செஞ்சுட்டேன். கடைக்கு போக நேரம் இல்லை. புதினா சேர்த்து நல்லா கிளறி விட்டேன். அதுக்கப்புறமா காளான் எடுத்து வச்சுருந்த காளான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சமாக எடுத்து கிரேவி செஞ்சுட்டு கொஞ்சமாக நான் மதியம் நைட் சாப்பாட்டுக்கு பிரியாணிக்காக எடுத்து வச்சுட்டேன். காளான் 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன், வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. போட்டு நல்லா கிளறி மூடிட்டு, காளானே நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அப்புறமா கொஞ்சம் லெமன், ஒரு பாதி லெமனில் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து இந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர், டபுள் மடங்கெல்லாம் இல்லை, ட்ரிபிள் மடங்காக தண்ணி ஊற்றிடுறது. ஏன்னா நம்ம செய்கிறது நம்ம வீட்டு அரிசி வச்சு தான். அதனால் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் தண்ணிக்கு நான் 2 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி விட்டேன். காளான் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீட்டு நவாப் அரிசி வச்சு தான் செஞ்சிடணும். அதனால் நமக்கு எவ்வளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை உள்ளே போட்டுக்கிட்டேன். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துடுச்சு. நல்லா தம் போடுற லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ தம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தம்மில் விட்டுறலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. தம்மை பிரிச்சுட்டு பார்த்தா நல்லா பொதுன்னு நம்ம வீட்டு அரிசியில் காளான் பிரியாணி ரெடி. நம்ம சாருக்கும் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பாடு பேக் பண்ணிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.